பிவிசி டோரு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸில் இருக்கும். 9 அடி ஒன்று, 7 அடி ஒன்று. இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைடாக, அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடு இருக்கிற மாதிரி தான் வரும். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஒரே சேம் சைடாக இருந்துச்சு நம்ம கட் பண்ணோம்னா 45 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் சைடாக இருக்கும், ஜாயிண்ட் செட்டாக ஆகாது. அதனால் இதில் காட்டியிருக்க மாதிரி ஒரு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிக்கணும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒருவேளை நம்ம மறந்துட்டா கூட நம்ம கட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேமை எடுத்து வச்சு நம்ம 45 டிகிரி கட் பண்ணுறங்கும் போது அது என்ன சைடில் இருக்கும், ஒன்று ஃப்ரண்டோ பேக்கோ இருக்கும். அடுத்த இது திரும்பவும் நம்ம கட் பண்ணும் போது அதே சேம் சைடாக இருந்தால் நம்ம தப்பாக வெட்டுறேன்னு அர்த்தம். ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா ஒரு வேளை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது ஃப்ரண்ட் சைடும், ரெண்டாவது கட் பண்ணுறது வந்து பேக் சைடும் இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணுறேன்னு அர்த்தம். இல்லை ரெண்டுமே ஒரே சைடாக இருந்ததுன்னா நம்ம தப்பாக கட் பண்ணுறேன்னு அர்த்தம். அதை நம்ம கவனமாக வந்து கவனிச்சிக்கணும். அடுத்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அளவு வந்து உயர அளவு என்ன இருக்குதோ அந்த அளவுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 ஃப்ரேமையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு 9 அடி ஃப்ரேம் எடுத்து குறுக்களவு என்ன இருக்கோ அதை கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 45 டிகிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா அளவு வச்சு, இப்போ 29 இன்ச்சு இருக்குன்னா 29 இன்ச்சு இருக்குன்னு 29 இன்ச்சு வச்சு ஒரு கட்டிங் போட்டுட்டு அதை தனியாக எடுத்துக்கிங்க. 7 அடி தனியாக 2 எடுத்துக்கிங்க. இதேமாரி கட்டிங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 45 டிகிரி ரெண்டுமே ஆப்போசிட் வச்சு கட் பண்ணிவிட்டு ஒயர் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து 2 ஃப்ரேமையும் வந்து 90 டிகிரி கட் பண்ணிவிட்டு, அப்புறம் அதில் 9 அடியில் 2 அடியில் வந்து குறுக்களவு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு வந்து குறுக்கு வந்து 2 சைடுமே 45 டிகிரி போட்டு கட் பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து ஃப்ரேம் கட் பண்ணுறதோட மெத்தடு. இதை மாதிரி நீங்கள் ஃப்ரேம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கட் பண்ணி முடிச்சாச்சு. என்ன அளவு இருக்கோ அதுக்காக 2 உயர ஃப்ரேமும் ஒரு அகல ஃப்ரேம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷன் டாப்பாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அளவுக்காகவே வந்து டாப்பாக வந்து கட் பண்ணலாம். என்ன அளவு இருக்கோ அதுக்காக கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமை ஜாயின் பண்ணிவிட்டு அதை தூக்கி வாலில் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகலத்தில் இன்னர் என்ன அளவு இருக்கோ அதில் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிட்டோம். உயரத்தில் ஃப்ளோர்லேருந்து டாப்பு ஃப்ரேம் இன்னர் எட்ஜ் வரைக்கும் அளவு எடுத்து அது 3/8 இல்லை 1/2 இன்ச்சு தரைக்கு எப்படி தகுந்த மாதிரி தரை எப்படி கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணி ஏ செக்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேமில் வந்து என்ன அளவு இருக்கோ அதுக்காக வந்து கம்மி பண்ணி இப்போ நான் டாப்பாக வெட்டுறேன். அது எப்படின்னா, அகலத்தை வந்து ஏ செக்ஷன் வெட்டும் போது ஃப்ரேமோட இன்னர் சைஸ், அது ஃப்ரண்ட்டு பேக்கு 2 இருக்கும். இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/8லேருந்து 1/4 இருக்கும். ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அது என்ன அளவு இருக்கோ அதை ரெண்டு ஃப்ரேம் சேர்த்து என்ன அளவு இருக்கோ அது கூட 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்து வந்து அளவு வந்து நம்ம ஏ செக்ஷனில் கட் பண்ணிக்கணும். 29 இன்ச்சு அகலம் இருக்குது அப்படின்னா இது ஒரு 1/4 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சிங்களா. 1/4 2.5 இன்ச்சு அதோட சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சு 2.25 இன்ச்சு. இப்போ 29 இன்ச்சு 2.25 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணோம்னா 26.5 இன்ச்சு வரும் அகலம். இது வந்து அகலத்தோட அளவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரே ஒரு ஃப்ரேம் தான் வருங்கிறதுனால இப்போ நம்ம அகலம் குறைக்கும் போது 2 சைடில் 2 ஃப்ரேம் வரும். அதனால் 2 கம்மி பண்ணிக்கிறோம். டாப்பில் பார்த்து ஒன்லி ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1/4ன்னு சொன்னாலும் அது 1 இன்ச்சில் 1/4 இருக்கும். இப்போ 1/4 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன அளவு இருக்கோ அதில் 1/4 கூட ஒரு 3/8 கம்மி பண்ணால், இப்போ நான் தரையெல்லாம் வந்து வாட்டர் இல்லாமல் நல்லா இருக்குது, டைல் போட்டிருக்காங்க, இல்லை மட்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 3/8 கம்மி பண்ணால் போதும். கீழே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு, மேலே வந்து ஃப்ரேமுக்கும் டோருக்கு இடையில ஒரு 1/8 கேப், இது இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் அரை இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து தண்ணி வழியாமல் கட்டை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணாலும் ஓரளவு கம்மி பண்ணி லூஸ் வச்சுக்கலாம். அதனால் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமோட அகலத்தோட ஒரு 3/8 கம்மி பண்ணி நீங்கள் ஏ செக்ஷன் வந்து 2 செக்ஷன் ஒயர் செக்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அளவு வந்து ஒரு 80 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அது ஃப்ரேம் அளவு ஒரு 1.25 இன்ச்சு, கிளியரன்ஸு கேப்புக்கு வந்து ஒரு 3/8, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1.58 நீங்கள் வந்து ஒயர் அளவுலேருந்து கம்மி பண்ணிக்கலாம். 80 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அந்த 1.58 கம்மி பண்ணிவிட்டு 78 3/8 நீங்கள் வந்து ஒயரை டாப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரேம் டாப்பாகவும் ஃப்ரேமும் எடுக்கிற அளவுக்காக எடுக்கிறது. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷன் எப்படி கட் பண்ணுறது டோருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணி முடித்த உடனே நாம் ஷீட் அளவுமே வந்து என்ன அளவுக்கு வந்துன்னு சொல்லிட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ செக்ஷன் உள்ளார கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு உள்ள அளவில் என்ன அளவு இருக்கோ அதுலேருந்து ஒரு 3/8 நீங்கள் வந்து உயரத்துலேயும் சரி அகலத்துலேயும் சரி கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம ஷீட்டை கட் பண்ணோம்னா ஷீட் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். உயரத்தில் ஒரு 3/8 கம்மி பண்ணணும் உள்ள அளவுக்காக, அகலத்தில் வந்து 3/8 கம்மி பண்ணணும். இப்போது அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்டிங்லாம் முடிச்சிட்டோம். ஃப்ரேம் கட்டிங், ஏ செக்ஷன் கட்டிங் முடிச்சாச்சு, ஷீட் அளவும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேமில் வந்து வுட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏ செக்ஷன்லேயும் வந்து வுட்டு வச்சு ஹின்ச்சஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் டோர் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வுட்டு வைக்கும் போது ஃப்ரேம் ஃபுல் லென்த்துக்கும் வுட்டு வைக்கிறதுனா வைக்கலாம். அது இல்லாமல் வுட்டு இல்லாமல் அந்த பிவிசிலே எல் கிளாம்பு வச்சு கூட பண்ணுறாங்க, அதுவும் முடிஞ்சாலும் நீங்கள் வைக்கலாம். இப்போது நம்ம ஃபுல் லென்த்தாக வுட்டு வைக்காமல் எங்கே தேவைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹின்ச்சஸ் வந்து 3 இன்ச்சஸ் வந்து ஒரு டோருக்கு ஃபிட் பண்ணுவோம். அந்த ஹின்ச்சஸ்க்கு நேராக வந்து வுட்டு வர மாதிரியும் ஸ்க்ரூ வந்து வாலில் ஃபிட்டிங் பண்ணுவோம், அதுக்கும் வந்து வுட்டு வர மாதிரி நம்ம வந்து வுட்டு வந்து சைஸ் பண்ணி வைக்கணும். ஒரு அடியிலேருந்து 1.5 அடி வந்து வுட்டு சைஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு 3 வுட்டு, ஒரு சைடுக்கு 3 வுட்டு, லெஃப்ட் சைடில் ஒரு 3 வுட்டு, ரைட் சைடில் ஒரு 3 வுட்டு வந்து நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்க. ஒரு அடியிலேருந்து 1.5 அடி இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வுட்டு வந்து ஃபிட் பண்ணிக்கிங்க. வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் ஒரு 3 இன்ச்சுக்கு அந்தாண்ட ஸ்க்ரூ பண்ணி 2 ஸ்க்ரூ பண்ணுங்க. ஒரு ஸ்க்ரூ பண்ணுனா வுட்டு வந்து ஆடும். இது எல் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன், பிவிசி எல் எப்படி வைக்கிறதுன்னு. அதேமாரி வந்து எட்ஜில் அந்த 45 டிகிரி ஜாயிண்டில் எட்ஜில் வந்து வுட்டு வைக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதேமாரி கட்டிங்கை வந்து நேராக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஒரு டேப்பர் கட்டிங் வந்து அவுட் சைடு போகிற மாதிரி பண்ணிடாதீங்க, ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாது. அதனால் இந்த கட்டிங் சம்டைம் உள்ளே இருக்கலாம், வெளியில் எட்ஜுக்கு போன மாதிரி இருக்கக்கூடாது. அதனால பார்த்துங்க ஒரு 2 mm 3 mm உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கிங்க, அப்போ தான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி 2 சைடு ஃப்ரேம், அது
இன்ச்சஸ் சைடும் சரி ஹேண்டில் சைடுமே சரி 2 சைடுமே வச்சுக்கிங்க. ஏன்னா ஆப்போசிட் சைடில் உள்ள ஃப்ரேம்லேயுமே வந்து வாலில் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது வுட்டுக்கு நேராக ஹோல்ஸ் போட்டு பண்ணோம்னா நம்ம டைட்டாக இருக்கும். அதேமாரி டவர் போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா அதோட ஒண்டி வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் பிடிக்கிற மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணலாம். அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் 2 சைடு ஃப்ரேமுமே வந்து வுட்டு வச்சு டிவைட் பண்ணி வுட்டு வச்சிங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இன்ச்சஸ் சைடில் 3 வுட்டும் ஜாயிண்ட்டுக்காக டாப்பில் இன்னொரு சைடில் கார்னர்லையும் வைப்பாங்க. அப்படிலாம் வைக்காது, 3 சைடுமே வைக்க முடியுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரேம். அதே மாதிரி தான் ஏ செக்ஷனுக்கு. இப்போது இந்த ஃப்ரேமில் கார்னர் 2மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வச்சிடலாம். சென்டரில் வைக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வைக்கணும். சென்டர் என்ன அளவுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு வுட்டை தூக்கி வந்து சென்டர் பண்ணி வச்சுட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதாவது எட்ஜஸை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து வந்து ஃப்ரேம் கார்னர் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வுட்டை உள்ளே வச்சுட்டு இந்த டேப்பை நீங்கள் வச்சு உள்ளே வுட்டு தெளிஞ்சிங்கன்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல வுட்டு இருக்கும். ஏ செக்ஷனுக்குமே அதேமாரி தான், சென்டர் வுட் வைக்கும்போது அதேமாரி வைங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு கரெக்டாக அளவு வைக்க முடியும். வுட்டு வந்து கரெக்டாக செட் பண்ண முடியும். வீடியோவில் காட்டிட்டு வந்து பாருங்கள். அதே மாதிரி இன்ச்சஸ் வந்து முடுக்கும் போது ஏ செக்ஷனில் இன்ச்சஸ் முடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டுட்டு எட்ஜிலேருந்து ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டுட்டு இன்ச்சஸ் வைங்க. அப்படி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வுட்டு வந்து ஷேக் ஆகாமல் டைட்டாக இருக்கும். ஒரு வேளை நான் 3 இன்ச்சு தாண்டி வைக்கிறேன், 4 இன்ச்சு 5 இன்ச்சில் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எட்ஜில் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த எட்ஜில் வந்து ஒரு இன்ச்சுக்கு அந்தாண்ட ஒரு ஸ்க்ரூ போட்டு வுட்டை டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமேல வந்து நீங்கள் எவ்வளோ தள்ளி வைக்கிறதுனால வைங்க. அப்போ தான் வுட்டு ஆடாது. நம்ம கார்னர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டைட்டாக வந்து பிடிக்கும். அதே மாதிரி இன்ச்சஸ் ஃபிட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் வந்து ஸ்க்ரூ பண்ணும்போது ஒரே சைடாக இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஏன்னா மாற்றி வந்துடும். ஒரு சைடில் இன்ச்சஸை முடிக்கிட்டு நம்ம ஏ செக்ஷன் திருப்பும் போது அப்படி ஆப்போசிட்டில் வந்துடும், நம்ம கவனிக்காமல் கூட முடிக்கிறோம். அதையும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து முடிக்கிங்க. அப்போ தான் வந்து வேலை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அதேமாரி இன்ச்சஸ் நேராக இருக்கிற மாதிரி முடிக்குங்க. ஸ்க்ரூ முடிக்கும்போது இன்ச்சஸ் வந்து கோணலாக சம்டைம் ஆகிடும். ஒரு நமக்கு கோணலாக ஆகிடும். இதை தூக்கி நம்ம டோரை வந்து ஃப்ரேமில் ஃபிட்டிங் பண்ணும்போது டோர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது சவுண்டு கேட்கும், ஏதோ உராயிற மாதிரி சவுண்டு கேட்கும். அதனால் டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கிங்க. அதேமாரி இன்ச்சஸ் முடிக்கிற ஏ செக்ஷன் இல்லாமல் இன்னொரு ஏ செக்ஷன்லேயுமே 3 வுட்டு வந்து நீங்கள் வந்து 2 கார்னர்லேயும் சென்டர்லேயுமே வந்து வுட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டவர் போல்ட்டு முடுக்கும் போதும் சரி அந்த வுட்டில் வந்து ஸ்க்ரூ பிடிச்சா அந்த டவர் போல்ட்டு வந்து கொஞ்சம் லாங் டைம் வரும். அதனால் 2 சைடுமே வந்து வுட்டு வச்சு முடிக்கிங்க. கட்டிங் பண்ணுறது எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. வுட்டும் வச்சாச்சு, ஹின்ச்சஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஜாயின் பண்ணிவிட்டு டோரை ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ ஃப்ரேம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் நீங்கள் ஃபார்வர்ட் சைடு வந்து ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் வந்து குயிக் பேஸ்ட்டு அனபாண்டோ ஃப்ளெக்ஸ் ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுறது எதுவோ அதை போட்டு ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கிங்க. ஸ்க்ரூ பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு சைடு வந்து ஃப்ரேமை வந்து நீங்கள் வந்து கார்னரை வந்து கரெக்டாக வச்சுட்டு 1க்கு 2 வாட்டி கரெக்டாக அளவு நம்ம என்ன வந்து அகல அளவு இருக்குது வைக்கணுமோ அது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குயிக் பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரேமை வந்து திருப்பிட்டு பேக் சைடும் வந்து நீங்கள் வந்து குயிக் பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு 2 கார்னருமே வந்து ஜாயிண்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு செட் பண்ணிக்கங்க. நாங்கள் வந்து சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் வந்து ஏ செக்ஷனை வந்து எல் மாதிரி கட் பண்ணி இன்னரில் வந்து ஒட்டி விடுவோம். அதேமாரி நீங்கள் பண்ணுறதுனால இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாரி பண்ணிக்கிங்க.
அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம டோரை வந்து செட் பண்ண வேண்டியது தான். இப்போ சீட்டு வந்து என்ன அளவு இருக்கோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு டோரை வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெடி பண்ணுற டோரில் வந்து உயரத்தில் மட்டும்தான் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அகலம் கட் பண்ண தேவையில்லை. அளவு வந்து சீட்டு வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நான் உயரத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஏ செக்ஷனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறேன். அதேமாரி இந்த பிளைன் டோராக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுமாதிரி டிசைன்ஸ் இருக்கிற மாரி இருந்ததுன்னா அந்த டிசைன்ஸ் வந்து மேலும் கீழுன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பூவோ இல்லை கொடியோ இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிங்க. தலைகீழாக வர மாதிரி வச்சிடாதீங்க. அதையும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துட்டு ஏ செக்ஷனை வந்து ஃபிக்ஸிங் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டாப் பாட்டம் பார்த்துக்குங்க. லெஃப்ட் ரைட்டில் எந்த பக்கம் டோர் வந்து ஃபிட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹின்ச்சஸை வந்து எது டாப்போ எது ஃப்ரண்ட் சைடோ அதை நல்லா வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு டாப் ஹிஞ்சஸ் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த டிசைன் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஷீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏ செக்ஷன் கார்னரை வந்து நல்லா கார்னர் விரியாத அளவுக்கு ஜாயிண்ட் பிரியாத அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி டோரை எப்படி வந்து கட் பண்ணி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். அளவுக்காக வந்து ஃப்ரேம் என்ன அளவில் கட் பண்ணணும், ஏ செக்ஷன் என்ன அளவில் கட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ வந்து அளவில் குறைக்கணும், அப்படி இல்லைன்னா ஃப்ரேமில் என்ன அளவு எடுக்கணும் அந்த அளவு பார்த்துருக்குறோம். அது இல்லாமல் ஷீட் அளவுக்கு வந்து ஏ செக்ஷனில் எவ்வளோ அளவு குறைச்சி எடுக்கணும் அதுவும் பார்த்தாச்சு. எப்படி ஃப்ரேம் ஜாயின் பண்ணணும், எப்படி வந்து டோரை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. வுட்லாம் எப்படி வைக்கணுங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அவ்வளோதான் இந்த டோர் ரெடி பண்ணுறது. ஒரு ஃப்ரேம் டோர் எப்படி ரெடி பண்ணுறது கூட இந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம். இது மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய ஏற்கனவே இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக பார்க்கணுன்னா நீங்கள் அதை வீடியோவும் பாருங்கள். இதை இல்லாமல் அலுமினியம் விண்டோ ரெடி பண்ணுறது, மஸ்கிட்டோ அதாவது கொசு வலை உள்ள டோர் ரெடி பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி நிறைய வீடியோ வரும். இது இல்லாமல் உங்களுக்கு எதனா டவுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதை வந்து கமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கூட நான் மெசேஜ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணுறதால வீடியோ பண்ணி போடுறேன். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.